ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 சிலபஸ் வைஸில் இன்றைக்கி அவையஞ்சாமை பற்றி பார்க்க போகிறோம். திருக்குறள் அமைச்சியல் அதில் பொருட்பாலில் 73வது. ஃபஸ்ட்டு குறள், வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அப்படின்னு கேட்குறாங்க. வகையறிந்தனா என்ன? அவையின் தகுதியை ஆராய்ந்து. வல்லவைனா அறிவு மிக்கவர்களுடைய அவையில். வாய்சோரார் அப்படின்னா பயத்தினால் வாய்த்தவறி கூட என்ன பிழையாக பேசக்கூடாது அப்படின்றாங்க. சொல்லின் தொகையறிந்து சொற்களுடைய தொகுப்பை இலக்கண இலக்கியங்களை நன்கு கற்று. தூய்மையவர் எதுனா மனை தூய்மை உடைய மேலோர். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்றாங்க. கற்றாருள் கற்றார் படித்தவர்கள் எல்லாரிலும் சிறந்த படித்தவர் எனப்படுவர் அப்படின்னா என்னது என்று போற்றப்படுவார். கற்றார் முன்னா தம்மை போன்ற கற்றறிந்தவர்களின் முன்னே கற்றார் முன் அப்படின்னா. கற்ற செல சொல்லுவார் அப்படின்னானது தான் கற்ற கல்வியை அவர்கள் மனதில், அதாவது கற்ற செல சொல்லுவார் தான் கற்ற கல்வியை அவர்கள் மனதில். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அப்படின்னா. பகையகத்து அப்படின்னா என்னது? போர்க்களத்தில் பகைவருக்கு முன்னே அப்படின்ற பொருள். சாவார் எளியர் அப்படின்னா எதிர்த்து நின்று சாகத்துணியும் வீரர்கள் பலர், அதுதான் சாவார் எளியர். அரியர்னா என்னது? ஆனால் மிக கடினம் அரிது. அவையகத்து அஞ்சாதவன் அப்படின்னா என்னது? கற்றோர் சபையில் பயன்படாமல் பேசுபவர் தான் அஞ்சாதவர் அப்படின்றாங்க. 4வது குறள், கற்றார் முன் கற்ற செல சொல்லி தம் கற்ற மிக்காருள் மிக்க கொளர். கற்றார் முன் என்னது? அறிஞர்கள் முன்னே கற்ற செல சொல்லி தான் கற்றவற்றை அவர்கள் மனதில் பதியும்படி சொல்லி. தாம் கற்ற மிக்காருள் தன்னை விட அதிக கல்வி கற்றவர்களிடம் இருந்து. மிக்க கொள்ளல்னா மேலான அறிவை மேலும் பெற்று கொள்ள வேண்டும். 5, ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றங்கொடுத்தற் பொருட்டு அப்படின்னாங்க. ஆற்றினா என்னது? முறையான வழியில். அளவறிந்துன்னு என்னது? நூல்களின் எல்லைகளை அறிந்து. கற்கன என்னது? கல்வியை கற்க வேண்டும். அவையஞ்சர் அவைக்கு அஞ்சாமல். மாற்றங்கொடுத்தார் பொருட்டுனது எதிர் தரப்பினருக்கு தகுந்த மறுமொழி கூறுவதற்கு அப்படின்றாங்க. 6வது குறள், வாளொடு நென் வன்கண்ணார் அல்லாருக்கு நுண்ணவை அஞ்சுபவருக்கு. வாளொடு என் அப்படின்னா வாளினால் என்ன பயன்? வன்கண்ணர் அல்லாருக்கு அஞ்சாத வீரத்தன்மை எஞ்சுரம் இல்லாத கோழைகளுக்கு. அதாவது நூலோடு என் அப்படின்னா கற்ற கல்வி நூல்களினால் என்ன பயன்? நுண்ணவை அஞ்சுபவருக்கு நுட்பமான அறிவுடைய அறிஞர்களின் அவையை கண்டு பயப்படுறவர்களுக்கு. 7வது குறள் என்னது? பகையகத்து பேடிகை ஓல்வார் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையில் நன்கு செல சொல்லாதார். 8வது குறள். 9வது குறள், கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லாரவையஞ்சுவார். ஊரெனினும் இல்லாரோடு ஒப்பர்களின் அஞ்சு கற்ற செல சொல்லாதார். பகையகத்துனா என்னது? போர்க்களத்தில் பகைவருக்கு முன்னே. பேடிகை ஓல்வாள்னா கோழைகளின் பேடியின் கையில் இருக்கும் பிரகாசமான கூர்வாள். அவையகத்துனா அஞ்சுமவள் கற்றோரின் அவையை கண்டு பயப்படுவான். கற்ற நூல்னா அந்த கற்று வைத்துள்ள கல்வி நூல்கள். பல்லவை கற்றும் பல வகையான உயர்ந்த நூல்களை கற்றிருந்த போதிலும் பயமிலர்னது அவர்கள் கற்ற கல்வியால் ஒரு பயனும் இல்லாதவரே ஆவார். நல்லவையில்னா நல்ல அறிஞர்கள் கூடியிருக்கும் அவையினில். நன்கு செல சொல்லாதார் கேட்கும் எல்லாரும் ஏற்கும் வண்ணம் நன்றாக தெளிவாக எடுத்து சொல்ல முடியாதவர்கள். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லாரவையஞ்சுவார். கல்லாதவரின் அது படிக்காத மூடர்களை காட்டி
கடையென்ப அப்படின்னா மிக தாழ்ந்தவர், கடைசி நிலையை உடையவர் என்று கூறுபவர். கற்றறிந்தும் பல நூல்களை கற்று முழுமையாக அறிந்திருந்தும் அவையகத்துனது, அதாவது நல்லார் அவை எஞ்சுவார்னா நல்லறிவு படைத்த சான்றோர்களின் அவையை கண்டு அஞ்சி நடுங்குபவர். ஊரெனினும் அப்படின்னா என்னது? இவ்வுலகில் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இல்லாரோடு ஒப்பர், இல்லாதவருக்கு இறந்தவர்களுக்கு சமமானவர். களனஞ்சி அப்படின்னா அவை களத்தை கண்டு பயந்து. கற்ற செலச் சொல்லாதார், தான் கற்ற கல்வியை கேட்பவர், மனதில் பதியும்படி சொல்லத் தெரியாதவர். இவ்வளோதான் அவையஞ்சாமையுடைய 10 குறள். தேங்க்யூ.